ஹலோ வீவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது பித்ரட் டு மை சிஸ்டர் எக்ஸ் எபிசோட் 6 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 5 அதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துருவாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தாச்சா நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல கீரஸும் இந்த லெட்டர் மாரியோட அப்பா அம்மா பேரன் ஷடரன் கிட்ட இருந்தோம் அவரோட ஒய்ஃப் கிட்ட இருந்தும் வந்திருக்கு. அவங்க அம்மாவோ வெத்து விட்டு போன்னு நீ அந்த சவ மூடி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கல, ஒழுங்கு மரியாதை அனஸ்டேசியா கிட்ட மன்னிப்புக்கிட்டு நீ தான் இறந்து போயிருக்கணும். கீரஸோ மாறி பெத்த அம்மா மாதிரி பேசாம தப்பா பேசி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவ அப்பா அந்த லெட்டர்ல அவரோ மாறி எதுக்காக நீனு திரும்பி வராம இருக்க, இந்த வீட்டுல உனக்கு இவ்வளவு வேலை கொட்டி கிடக்குது, இதுக்காக நீனு வராம இருக்க, திரும்பி உடனே வா. கீரஸும் இதுக்காக அவங்களோட சொந்த குழந்தைய இந்த மாதிரி குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க. மியோ நான் போற டைம்ல நீ இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணு. மாரியோ நான் அந்த நைட் ஃபெஸ்டிவலுக்கு போய் 1 மாசம் ஆச்சு, எனக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்கு, இன்னைக்கு ஒரு நல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். இப்ப கதவு தட்டி அந்த பட்லருமே நீங்க எழுஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க மாறியுமே நான் எழுச்சிட்டேன், இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன் புல்தாங்க அப்படின்னு சொல்ல அவருமே அட வழக்கம் போல என்ன தோக்கடிச்சிட்டீங்க, நான் எழுப்புறதுக்கு முன்னாடியே நீங்க எழுஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்ல இப்போ அவங்க ஒரு பொண்ணு வந்துட்டு மாறி குட் மார்னிங் அந்த பாட்டில ரோல் வாங்கோ சீலே என்ன மடிச்சிருங்க, என்னோட பேத்தி எப்பவுமே உற்சாகமா இருப்பா, அதனால தான் அப்படி பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு அப்ரண்டிஸா சேர்ந்திருக்கா. மாரியோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குட் மார்னிங் சிசிலியா. அந்த பொண்ணு சிசிலியாவுமே இன்னைக்கு பாரு எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல மாறியுமே எப்பயும் போல நீ ரொம்ப அழகாதான் இருக்க. சிசிலியாவோ அப்படியா, உனக்கு வேணும்னா நான் உன்னோட ஹேர் ஸ்டைல் பண்றேன்னு இன்னைக்குமே மீயோ பிசினஸ் விஷயமா வெளியே போயிருக்காங்க, அதனால இன்னைக்குமே நான் தான் உங்களோட அட்டெண்டன்ட் உல்ஃபாங்க. சரி சொல்லுங்க இன்னைக்கு எந்த ட்ரெஸ் போட போறீங்க அப்படின்னு சொல்ல பார்த்தா மாறியுமே அவளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டு இருக்கா. உல்ஃபாங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கு, மாஸ்டர் மட்டும் பார்த்தாருன்னா அவரு மயங்கி விழுந்துருவாரு. மாரியும் என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் லார்ட் கீரஸ் யோசிச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்ப மாரியும் ஹால்ல போய்கிட்டு இருக்கா, அந்த குரலை கத்துட்டு டாப்போ வந்துட்டு அட என்னாச்சு என்ன அவசரமா போய்கிட்டு இருக்கீங்க. மாரி சிசிலியாவோ ஏன் அவசரமா இருக்கும்னா இன்னைக்கு மாஸ்டர் திரும்பி வராரு. டாப்பாவோ அப்படின்னா சரி உங்களுக்கும் மாஸ்டருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ் நான் செய்யறேன், ஏன் ஆனோ இன்னாங்க இந்த பூ எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு பூ கொடுக்குறாரு. இப்போ அந்த கிரானடா கேசலுக்கு கவுண்ட் கீரஸ் கிரானடா திரும்ப வந்தாச்சு. மாரியும் வெல்கம் ஹோம், இந்த பூலாம் டமாஸ்க் ஃபிளவர்ஸ், இந்த பூவையும் எனக்கு பறிச்சு கொடுத்தாரு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா. கீரஸும் அந்த பூலாம் உனக்கு தான் அழகா இருக்கு, உனதான் எல்லாருமே கவனிப்பாங்க தவிர இந்த பூ இல்ல அப்படின்னு சொல்ல இதை பார்த்து மாரியும் வைக்கப்பட கீழே சிசிலியாவோ மாறி உன் முகத்துல என்ன புகையா வந்துட்டு இருக்கு. இப்ப மாறி தன்னோட பொக்கையை கொடுக்க கீரஸும் அவள் நினைக்க அதை பார்த்த ஒழுமே எனக்கு எல்லாம் இருக்காதீங்க. கீரஸும் நானும் அந்த மாதிரி உனக்கு கேள்வி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ அவ காதல வச்சுக்கிட்டு நீ எப்பயும் போல ரொம்ப அழகா இருக்க. மாரியோ இன்னைக்கு டின்னர் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு நினைச்சோம், ஆனா அவர் வேலை விஷயமா வெளியே போயிட்டாரு. என்கேஜ்மெண்ட்கான ஏற்பாடுலாம் நல்லா போய்கிட்டு இருக்கு, ஆனா இருந்தாலுமே நான் நர்வஸா இருக்கேன். எங்க அப்பா கேள் பண்றதுக்கு நான் ஸ்கூல்ல படிச்ச விஷயங்கள் அது மட்டும் தான் எனக்கு தெரியும், எனக்கு வேற எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி நேரத்துல எதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த ராக்டி ரெட் கட் கதையை எடுத்து படிக்கிறா. எனக்கு பதட்டமா இருக்கிறப்பெல்லாம் இந்த புக்கு தான் எடுத்து படிப்பேன். அவளும் அந்த புக்கு தற்க அந்த பேஜ்ல பிஞ்சு கீழே விழுத பாக்குறா. அதை தைக்கலாம்னு சொல்லிட்டு பட்லர் கூப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்க அந்த பட்லருமே நாளைக்கு காலையில இதை சரி செஞ்சா போதாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாரியும் என்ன மன்னிச்சிருங்க, இந்த புக்கை எப்படி சீக்கிரம் கத்துக்கிட்டா போதும், நான் திருப்பி போயிடுவேன். இப்ப அங்க நம்ம வெளிச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா கீரஸோட அம்மா அங்க இருக்காங்க. லோலவும் என்னாச்சு இன்னத்துக்கு என்ன தெரியிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாரியோ என்னோட புக்கு கிழிஞ்சு போயிடுச்சு அதனால தான் இங்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல லீலவும் அப்படியா உள்ளவா அப்படின்னு சொல்ல மாரியோ அந்த லைப்ரரி பார்த்து வாய பொழந்து போறா. எனக்கு புக்குனா ரொம்ப பிடிக்கும், உங்களுக்குமே பிடிக்குமா அப்படின்னு கேட்க லீலவும் அப்படின்னு சொல்ல முடியாது, நாங்க ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த லாங்குவேஜ் கொஞ்சம் கஷ்டம் இல்ல அதனால நான் ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாரியோ என்னது லெட்டர் எழுதிட்டு இருக்கீங்களா, அது எழுத யாரும் இல்லையா. அவங்களும் கீரோஸ் வேலை விஷயமா வெளியே போயிருக்கான் அதனால இதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கான், அதுவும் இல்லாம அந்த என்கேஜ்மெண்ட் இன்விடேஷன் இது இதை நம்ம தான் எழுதி அனுப்பணும். இதை கேட்ட மாரியும் அப்படின்னா இதை 4 தினா தப்பா இருக்கதுல லுலுபு என்னது எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா, அது ரொம்ப நல்லா இருக்கும், ஹிப்ஸ்ன்ற ஆளுங்களுக்கு நான் எழுதிக்கிறேன் மத்த நோபல்ஸ்க்கு நீ எழுதிக்க அப்படின்னு சொல்ல மாரியும் பரவாயில்ல ஹிப்ஸ்ன்றவங்களுக்கும் நானே எழுதுறேன் அப்படின்னு சொல்ல இதை கிட்ட அவங்களும் ஷாக் ஆயிட்டு உனக்கு ஹிப்ஸ்ன்றா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாரியும் தெரியும் எனக்கு எழுத படிக்க பேசவும் தெரியும். அந்த பட்லரும் லேடி மாரிக்கே ஹிப்ஸ்ன்ற கதைகள் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இந்த புக்கு தைக்க கூட இங்க வந்திருக்காங்க. அவங்களும் அட ராகடி ரெட் கார்டு புக்கு தானே, இதை பார்த்தாலே எவ்வளவு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங் வருது. மாரியோ என்னோட அக்கா என்னோட சின்ன வயசுல ஏதா படிச்சு காட்டுவா, எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் அது, என்னோட இறந்து போன பாட்டி கிட்ட இருந்தா எங்க அக்கா படிச்சுக்கிட்டா அதனால அவகிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். அவங்களும் அப்ப உங்க பாட்டிக்கு நிறைய நாலேஜ் இருந்திருக்கு போல அப்படின்னு சொல்ல மாரியோ எங்க அப்பா எங்க பாட்டிய எப்பவுமே படிச்சுட்டு இருக்க பைத்தியம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்ட அதுல அவங்க அப்பாவோ பொண்ணுங்களுக்கு படிப்புல தேவையே கிடையாது, ஏன்னா அம்மா எப்பவுமே தனியா இருக்கிறது காரணம் அவங்க படிப்புல திறமையா இருந்தது காரணம் தான். லிலுவது கரெக்ட் என்ன சொல்லிட்டு இருக்க, படிப்புலயும் ஃபாரின் லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இருக்கவங்க ஒரு பெரிய மெர்ச்சன்டாவும் ஏன் பெரிய நோபலாவும் ஆக வாய்ப்பு இருக்கு. ஹிப்சான்ட்ரின் லாங்குவேஜ் கத்துக்கிறது கஷ்டம் தான், இருந்தாலுமே அது ட்ரேடிங் மட்டும் தான் யூஸ் ஆகும். உனக்கு ஃபிளாரியன் அப்புறம் ஷாரியன் லாங்குவேஜ் தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல மாரியுமே எனக்குமே தெரியும் அது, ஆனா அது யாருமே சொல்லிக் கொடுக்கல நானா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல இதுக்கிட்ட அவங்களும் இது உண்மையா சொல்றீங்க அப்படின்னு கேட்க மாரியும் உண்மையதான் சொல்றேன், எங்க நிலத்துல வேலை செய்யற விவசாயிங்க வெளியூர்ல இருந்து வந்து விவசாயம் பண்றவங்க அதனால அவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்றதுக்கு இந்த லாங்குவேஜ்ல கத்துக்கிறதுக்கு அவசியமா போச்சு அதனால நான் கத்துக்கிட்டேன்.
லீலவும் என்னது நீ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டியா? ஆனா அது எல்லாத்தையுமே நியாயமா பார்த்தா உங்க அப்பா பேரன் தானே பண்ணணும். மாரியும் ஆமா, ஆனா அந்த பிளான் எல்லாம் அவர் தான் போட்டு கொடுத்தாரு. நல்ல வேலையை செய்வான், அவ்வளவுதான். எனக்கு லெட்டர் எழுதுறதுனா ரொம்பவே பிடிக்கும். இன்னொருத்துக்காக நான் லெட்டர் எழுதுறாலுமே அதுல என்னோட முழு எஃபர்ட்டையும் நான் போடுவேன். அதுலயாச்சும் ஒருத்தரை என்னோட ஈக்குவல வச்சு நான் பேசுவேன். லீலவும் ரொம்ப அழகா எழுதுற, நீ எழுதுறப்ப உன் மனசுல பட்டதா உண்மையா எழுதுற. அதே மாதிரி இந்த இடத்துல உன்னோட பேரை வச்சு சைன் போட்டுற அப்படின்னு சொல்ல மாரியும் இது உங்களுக்கு ஓகே தானு சொல்லிட்டு கேட்க அவங்களுமே கண்டிப்பா நீ ஒண்ணு அங்க எனக்காக எழுதுற, நீ எழுதுனது உனக்காக. அந்த வார்த்தைகள் எல்லாம் உன்னோட மனசுல இருந்து உன்கிட்ட இருந்து வந்து இந்த மாதிரி இது கேட்டு மாரியும் என்னது என்னோட சொந்த வார்த்தைகளா? ஆமா, நீங்க சொன்ன பிறந்த எனக்கு புரியுது, அது எல்லாமே என்னோட வார்த்தைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அழ ஆரம்பிக்கிறா. லீலவும் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்ககிட்ட நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் எல்லாம் பண்ணவே இல்லை. நீ கண்ட்ரி சைட்ல சொசைட்டிக்குள்ள நுழையாத ஒரு சாதாரண நோபல் பொண்ணு தான் நான் நினைச்சேன். ஆனா ஹீரோஸ் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ண பொண்ணு நீ தான். நானோட சின்ன வயசுல எனக்கு குறையா இருக்கிறப்ப எனக்கு அதுல நிறைய பேர் உதவி பண்ணாங்க. அதே மாதிரி உனக்கு எந்தெந்த விஷயத்துல குறை இருக்கோ அந்த விஷயங்கள்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்ல மாரியுமே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல இல்லவோ ஆனா உண்மையிலே அப்படி கிடையாதுல. நீ என்னோட பையனோட வைஃப் ஆக போறதுன்னு நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான அம்மா கிடையாது, இருந்தாலுமே நம்ம ஒன்னா சந்தோஷமா இருப்போம். மாரியும் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க நடிக்கிறதுக்காக நான் அழல அப்படின்னு சொல்ல லீலவும் கவலைப்படாத, உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அழுதுக்கோ. அந்த வார்த்தைகள் கேட்ட உடனே மாரியுமே தேம்பி அழ ஆரம்பிக்கிறா. மாரியும் நான் அந்த இடத்துல சோகமா இல்ல, ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக என் கண்ணு கண்ணீர் நிக்காம வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு குழந்தை மாதிரி நான் அங்க அழுத. இப்போ கீரோஸும் அங்க வர மீயவாங்க வந்துட்டு நீங்க லேடி மாதிரி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். நீங்க கொடுத்த விஷயத்த நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சிட்டேன். கீரோஸும் அப்போ உண்மையிலேயே மாறிதான் பேரன் சடரானுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் பிறந்த குழந்தையா? இந்த ரிசல்ட் எல்லாம் படி பார்த்தா அப்போ நிஜமாலேயே அவ அவங்களோட பொண்ணு தானா? மீயவோ உண்மைதான். ராயல் பேலஸ் லைப்ரரியில எல்லா நோபல் ஃபேமிலியோட ரெக்கார்டுமே அங்க இருக்கும். அந்த இடத்துல தான் இதை நான் கண்டுபிடிச்சேன். அந்த ரெக்கார்ட் படி பார்த்தா மாறி தத்தெடுத்த குழந்தையோ வேற ஒரு குழந்தையோ கிடையாது. கீரஸும் அவங்க 2 பேருக்கு போறது தானா இல்ல அவங்க அப்பா அவங்க அம்மா ஏதாச்சும் அஃபேர் வச்சிருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மியாவோ இந்த ரெக்கார்டு ராயல் பேலஸ் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தது அப்படின்னு சொல்ல மாரி அனசிஷா அவங்க 2 பேரோட பிறப்பு ரெக்கார்ட் தானே அது. மியாவோ அவங்களோட கடைசி பையன் வீட்டுல தான் பிறந்தான், ஆனா அவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாங்க. கீரஸும் சரி அவ பிறந்தப்ப அவங்க அப்பா அம்மா என்ன மாதிரி இருந்தாங்க அப்படின்னு கேட்க மியாவோ அந்த டைம்ல அவங்க சந்தோஷத்துல அழுதாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. கீரஸும் அப்போ குழந்தை ஏதாச்சும் மாறி போயிடுச்சு ஹாஸ்பிட்டல்ல. மியாவோ அது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல், அது ஒரே ஒரு பெட் மட்டும் தான் இருக்கு, அதனால குழந்தை மாறதுக்கு அந்த அளவுக்கு சான்ஸ் கிடையாது. கீரஸும் அப்படின்னா அவளை பெத்தெடுத்த உண்மையான அப்பா அம்மா தான் அவளை இந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்களா? மியாவோ இன்னைக்கு காலையில இந்த லெட்டர் வந்துச்சுன்னு சொன்னாங்க. கீரஸும் அந்த லெட்டர் படிச்சுட்டு என்னது அவங்க அப்பா சாக கிடைக்கிறாரா திரும்பி வரணும்னு போட்டுருக்கு, இது அவளை மிரட்டுற மாதிரி தானே இருக்கு. மியாவோ லேடி மாதிரி இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போக துடிப்பாங்க. கீரஸும் மாறி எப்படி என்னால பாதுகாக்க முடியும்? ஒரு கூண்டில் அடிச்ச பறவை மாதிரி இந்த கோட்டையிலே அடைச்சு வைக்க முடியாதுல என்னால. அப்படி அடைச்சு வச்சிருந்தா அவளுக்கு சந்தோஷமா இருக்குமா? இப்ப அவங்க அம்மாவோட சத்தம் கேட்க அவனும் போய் பார்க்க அந்த இடத்துல அவங்க அம்மாவுமே மாறிக்கு எப்படி ஒரு நோவல் லேடி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அது கீரோஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சின்னது அவங்களோட மாமியார் இவளுக்கு குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆனா மாரியுமே லார்ட் கீரோஸ் திரும்பி வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு சந்தோஷமா திரும்ப இதை பார்த்து கீரோஸ்க்கு ஒன்னும் புரியல. இல்லவும் ஆனா கரெக்டான டைமிங் வந்திருக்க, அவளுக்கு பிராக்டிஸ் பார்ட்டரா நீ மாறி என்கேஜ்மெண்ட்ல ராயல் டீம் நோபல் டீம் பார்க்கணும்ல, அதனால அவளுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். கீரோஸும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொன்னல இதெல்லாம் அவளுக்கு தேவையில்லைன்னு. அவளுக்கு நோபிலிட்டியில எப்படி பேசணும் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல லீலவோ அதனால தான் நான் அவளுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கேன். மாரிக்கு நிறைய திறமை இருக்கு, அவ இதை சீக்கிரமாவே கத்துப்பா. ஹீரோஸும் மாரிய அழகான ட்ரெஸ்ஸும் அழகான விஷயங்களை வச்சு அழகு பாக்கணும்னு நினைச்சேன், ஆனா இவர் நோபிலிட்டி சந்திக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க செசிலியாவும் மாஸ்டர் இங்க பாருங்க மாரியோட கரசி ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. இப்போ மாரியும் ஒரு நோபல் பண்ணி எப்படி கிரீட் பண்ணுவாலோ அதே மாதிரி பண்ண இது பார்த்து அவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. லீலவும் இந்த மாதிரி தானே எல்லாரையும் கிரீட் பண்ணி ஆகணும், அதுவும் இல்லாம மாரி தான் நம்மளுக்கான லெட்டரை அவளே எழுதுனா. கீரஸும் எதுக்காக அவளை இவ்வளவு வேலை வாங்கிட்டு இருக்கீங்க? இப்படி பண்ணா உங்களுக்கும் அவங்க அப்பா அம்மாக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அம்மாவும் நல்ல ஞாபகம், காதலுக்கும் ஒவ்வொரு ப்ரொடெக்டிவ்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. பொண்ணுங்க ஒன்னும் குட்டி பறவை கிடையாது, அவளை கூண்டுக்குள்ளே இருந்துகிட்டு பறக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்காத, வெளியே விட்டாதான் அவளால பறக்க முடியும். மாரியும் நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவருமே ரொம்ப அழகா பண்ண. எதுக்கிட்ட அவ்வளவு சந்தோஷப்பட கீரோஸும் மனசுக்குள்ள இந்த முதல் மாதிரி அவளை பாக்குறப்ப இதே மாதிரிதானே என்ன பார்த்து சிரிச்சா. லேலவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இப்போ கொஞ்சம் பிரேக் எடுப்போமா? இப்போ அவங்களும் போற வழியில கீரோஸும் மாறி உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லணும். இந்த லெட்டர் உங்க அப்பா கிட்ட இருந்து வந்துச்சு, இந்த லெட்டர் படிச்சுட்டு நீ கண்டிப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவேன், ஆனா நான் தனியா விடுற மாதிரி இல்ல, நானுமே கூட வரேன் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருந்தா அந்த லெட்டர் படிச்சுட்டு அவளுமே இல்ல நான் திரும்பி போல, ஏன்னா இந்த லெட்டர் எழுதிக்கிறது ஒரு பொய்ன்னு எனக்கே தெரியும், இது என்னோட அப்பாவோட கையெழுத்து தான், ஒருத்தர் சாவ கிடக்குறாங்க அப்படின்னு சொன்னா அவரே எழுந்து லெட்டர் எழுதுவாங்களா? இதே மாதிரி வேற ஏதாச்சும் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கீரஸோ தாங்கிட்டு இருக்க. மாரியுமே ரொம்ப நன்றி, நான் அந்த லெட்டர் எல்லாம் பார்த்து கஷ்டப்படக்கூட சொல்லிட்டு தானே அதை மறைச்சு வச்சுங்க. கீரஸும் உன்னோட பர்மிஷன் இல்லாம அந்த லெட்டர் எல்லாம் ஒழிச்சு வச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு. மாரியோ அவனோட வீட்டு வேலை நிறைய இருக்கு, அதை செய்யறதுக்கு நிறைய ஆட்கள் தேவை, அதுக்கு நிறைய செலவாகும், அதனால தான் என்னை திருப்பி வர வைக்கிறாரு. அவர் ஒன்னும் என் மேல இருக்க பாசத்துல என்னை திரும்பி வர வைக்கல. என்னோட அப்பா அம்மா என்ன விற்கிறாங்க கரெக்ட் தானே? இவ்வளவு காலத்துக்கு காரணமே இல்லாம என்ன திட்டினதுக்கும் என்ன இந்த மாதிரி நடத்தினதுக்கும் அதுதானே காரணம். அவங்க ஒன்னும் என்னை ட்ரெயின் பண்ணல, அவங்க என்னை வெறுத்தாங்க.
கீரஸும் முன்னாடி அவங்க மாறி அந்த அளவுக்கு குடும்பம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு எல்லாத்தையுமே காரணம் அவ அழகல்ல, அவ அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தா. ஆனா இப்ப பாரு இவ எப்படி மாறிட்டால. மாறி நீ ரொம்ப பலசாலியா வளர்ந்துட்ட. மாறியுமே இந்த பேலஸ்ல இருக்கிறவங்களாலையும் உங்களாலையும் தான் எனக்கு உண்மை புரிய வந்திருக்கு. என்ன இந்த அளவுக்கு அன்பா பாத்துக்கிட்டனால தான் எனக்கு இவ்வளவு புரிஞ்சுது. ரொம்ப நன்றி. இதை பார்த்து சந்தோஷத்துல கீரஸுமே அணைக்க அவனுமே என்ன மன்னிச்சிடு. மாறியுமே வெக்கப்பட்டுட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்ற. இப்ப அவனும் டீ பிரேக்ல இருக்க உன்னோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல மாறியுமே ரொம்ப நன்றி, செசிலியா தான் என்ன பிக் பண்ண அப்படின்னு சொல்ல செசிலியாவும் ஆமா மாறி நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்ல கீரஸும் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்மளும் சொல்லுமே சொல்லிட்டு அவருமே ஆமா மாறி நீ ரொம்ப அழகா இருக்க. ஆனா மாறிக்கும் ஷாக்ல என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கா. அவருமே என்ன எந்த ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கா. என்ன பிடிக்கல அவளுக்கு. அவளும் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க திடீர்னு அப்படி சொல்லிட்டீங்களா, அதனால நான் எது சொல்றதுன்னு தெரியாம இருந்தேன். இப்படி இவங்களும் பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு டாப் வந்துட்டு ப்ளூபெரி டர்ட்ல கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த டிஷ் வைக்கிறான். பாப்பாவும் லேடி மாதிரி இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல இதை பார்த்து அவளுமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல கீரஸும் அவ சொன்ன ரியாக்ஷன் கொடுக்குறான். ஆனா நான் சொன்னது சொல்ல மாட்டான். எல்லாரையும் ஃபேமிலியா ட்ரீட் பண்றான். ஆனா என்ன இல்ல சரி மாதிரி இனிமேல்ட்டு நான் கூட இருக்கேன், நான் உன்னோட நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆனா இதெல்லாம் கண்டுக்காம மாறியுமே மியோ நீமே திரும்பி வந்துட்டியா. மியவோ மாஸ்டர் எனக்கு லீவ் வேணும், நான் ஒரு இடத்துக்கு போகணும். மாரியோ ஆனா நீ இப்பதானே வந்த ஏன் போறேன்னு சொல்லிட்டு கேட்க மியவோ என்ன மன்னிச்சிருங்க லேடி மாதிரி, ஆனா எனக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை நான் பார்க்க போறேன். இதுக்கிட்ட மாரியும் அட உனக்குன்னு ஒருத்தனா அப்படின்னா போ நான் அதுமே சொல்லல. மியவோ ரொம்ப நன்றி, என்கேஜ்மெண்ட் செரிமனி வர கிட்ட நெருங்கிட்டு இருக்கு, அதனால மாஸ்டரோட நல்லா பழகுங்க. இப்ப கீரஸோ லெட்டர்ல எடுத்து வைக்க மியவோ என்னன்னு கேட்க கீரஸோ என்னோட ஒய்ஃப் ஆக போற மாரிய பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது, அதனால அவளோட குணங்களை பத்தி இவ்வளவு பெருசா எழுதி வச்சிருக்கேன். ஆனா அந்த பேரனும் ஒய்ஃபோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நேர்ல மட்டும் கிடைச்சாங்கன்னா மூஞ்சி முகரெல்லாம் உடச்சிரும் அப்படின்னு சொல்ல சரி இந்த பணத்தையும் இன்னொரு அட்டனட்டியை கூட்டு போ. மியவும் நான் தான் ஸ்ட்ராங்கானவன் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல கீரஸும் எனக்கு தெரியும், உன்னோட மூணு பலத்தை யூஸ் பண்ணி பிரச்சனை ஆக்காதுன்னு சொல்லிட்டு தான் இன்னொருத்தர கூட்டு போன்னு சொல்றேன். நல்ல ஞாபகம் வச்சுக்க மையோ, எப்பயுமே வில்லன் ரோல் மட்டும் எடுக்காத. இப்போ மியோமே அந்த சோல்ஜர் தாமஸை கூட்டு போயிட்டு இருக்கா. தாமஸும் ஆமா மியோ இதுக்காக என்ன கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்ல மியோமே மாஸ்டர் தான் யாராச்சும் ஒருத்தர் கூட்டு போக சொன்னார்ல. தாமஸும் ஆனா இப்படி இருக்கிறது ஒரு பேட் ஐடியாவா தெரியல, நீங்க உங்க ஆளை பார்க்க போறீங்க, இதுக்கு என்ன கூட்டு வரீங்க. மியவோ உண்மைதான், நான் எனக்கு கணவனை பார்க்க போனா இது ஒரு பேட் ஐடியா தான். தாமஸும் அப்படி இல்லைன்னா நீங்க உங்க ஃப்ரெண்டை மட்டும் பார்க்க போறீங்களா, எனது உங்களுக்கு நிஜமாலே ஃப்ரெண்ட் இருக்கா. இது கேட்டு கோமர்ஜமே உன்னோட ஊர்ல ஒரு கதை இருக்கு, 18 வயசுக்குள்ள யாராச்சும் இறந்து போனா அவங்க ஸ்டேட்டஸ் சொர்க்கத்துக்கு போவாங்களா, அப்போ நான் அனுப்பிச்சுவா. திடீர்னு கொலைக்காரங்க வந்தா அதை அடுக்கிறதுக்கு தான் உன்னை கூட்டு வந்தேன். 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு மோசமான ஆக்சிடென்ட் நடந்துச்சுல. தாமஸும் 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்டா, அப்படின்னா நீங்க ஷடரன் லான்ஸுக்கு போறீங்களா. இப்போ மியும் ஒரு லெட்டர் கொடுக்க அதை அவனும் எடுத்து படிக்கிறான். அதுல அனசேஷியா அக்கா திரும்பி வந்துட்டாங்க, அதனால மாறி திரும்பி வா இப்படிக்கு செட்ரிக்னு போட்டிருக்கு. அவனும் ஆமா செட்ரிக் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மியவும் மாரியோட தம்பி. எதுக்கிட்ட தாமஸும் ஆனா மாரியோட அக்கா தான் இறந்து போயிட்டாங்களே, அவ எப்படி திரும்பி வர முடியும், அவளோட கேரேஜ் தான் ஏதோ ஒரு மலை உச்சில இருந்து கீழே விழுந்து அவங்க இறந்து போயிட்டு தான் சொன்னாங்களே. மியவோ இல்ல அந்த ஆக்சிடென்ட்டை ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ண அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வந்தது, அவங்க போற வழியில கொலைக்காரங்களால அட்டாக் பண்ணப்பட்டாங்க, அதுல தப்பிக்கிறதுக்கு அவங்க ஆறு வழியா போனாங்க, ஆனா கேரேஜ்க்கு வந்து அவங்க அதுல அடிச்சிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால ஆரோட ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், கண்டிப்பா அவங்கள அன்னைக்கு காப்பாத்திருக்க முடியாது. தாமஸும் அப்படின்னா அது உண்மைனா இங்க என்ன நடக்குது அப்படி கட் பண்ணி பேரன் ஷடரனோட ஃபேமிலி காட்டுறாங்க. அவங்க அம்மாவுமே உன்னோட முடி ரொம்ப அழகா இருக்கு, கரெக்டா தான் நான் சொல்றேன் அனஸ்தேஷியா அப்படின்னு சொல்ல இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.